வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரஹர நம பார்வதிபதையே, அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பக்தி 3 வகை உண்டு. சிவன் தெய்வமாக வணங்குவது, சிவபெருமானையே தெய்வமாக வணங்குவது சிவபக்தி. சிவன் அடியாரை வணங்குவது அடியார் பக்தி. பல முறை கூறியிருக்கிறேன், அடியார் எம்பெருமான் இருவரும் சமமே என்று பல முறை கூறியிருக்கிறேன். அடியாருக்கு உணவு மட்டும் அளித்து சிவலோகம் அடைந்தவர் இளையமுடி மாறநாயகர். முதலில் சிவபக்தி, அடுத்தது அடியார் பக்தி, அடுத்து குரு பக்தி என்று ஒன்று உண்டு. எம்பெருமானையோ அடியாரையோ வணங்காமல் குருவை மட்டும் வணங்குவர். அப்படி திகழ்ந்தவர் தான் அப்பூதி நாயனார், அப்பூதி அடிகள். வைணவ பக்தர்களிலே மதுரகவி ஆழ்வார் என்று ஒருவர் உண்டு. அவர் மகாவிஷ்ணுவை வணங்குவதை விட அவர்தம் குருவாகிய நம்மாழ்வரை வணங்கி போற்றி துதித்தவர். பல காலம் நம்மாழ்வரை பார்க்காமல் இருந்தவர் மதுரகவி ஆழ்வார். அதேபோல் அப்பூதி அடிகள் தாம் குருவாக வணங்குகின்ற திருநாவுக்கரசை பார்க்காமலே அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை துதித்தவர். அந்த அப்பூதி அடிகளை பற்றி நாம் பார்ப்போம். திங்களூர் என்பது சோழ நாட்டில் ஒரு பகுதி. அம்பலவாணர் திருவடியை மறக்காதவர் அப்பூதி. அவர் களவு, பொய், காமம், கோபம் ஆகியவற்றை தவிர்த்து இல்லறத்தை நல்லறமாக வாழ்ந்தார், போற்றி வாழ்ந்தார். செல்வம் மிகுந்திருந்தாலும் அனைத்தையும் மற்றவர் சேவைக்காக பயன்படுத்தி, நம்மிடம் செல்வம் அதிகமாக இருந்தால் அதை சிவனடியாருக்கால் செலவழிக்க வேண்டும் என்பதுதான் உலக நியதி. அவர் திருநாவுக்கரசு சுவாமிகளின் பெருமை, பக்தி, கல்லிலே கட்டி கடலில் வீசினாலும் கல்லிலே மிதந்தவர், சுண்ணாம்பு களவாளில் இருந்தாலும் இதமாக மாசு வீணை பாடியவர் என்று அவர் வாக்கீச பெருந்தகையின் பக்தியை கண்டு மகிழ்ந்து மனமாற அவரை போற்றி அளவில்லா அன்பு பூண்டிருந்தார் அப்பூதி அடிகள். அந்த அப்பூதி அடிகள் எவ்வளவு பக்தி மிகுந்தவர் என்றால், அவர் வீடு, மாடு, பசு, அளக்கும் கருவிகள், குழந்தைகள் எல்லோருக்கும் திருநாவுக்கரசு என்றுதான் பெயர். அவர் மைந்தருக்கு பெரிய திருநாவுக்கரசு, சிறிய திருநாவுக்கரசு. அளக்கும் கருவி, பசு, கன்று எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசு என்றுதான் பெயர் எடுத்திருப்பார். மீதி செல்வத்தை சாலைகள், சோலைகள், உணவு விடுதிகள், தண்ணீர் பந்தல் அனைத்தும் அமைத்திருப்பார். அந்த ஊரில் மடம், தண்ணீர் பந்தல், பூங்கா போன்றவற்றை அமைத்து திருநாவுக்கரசு வனம், திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் என்று பெயர் சூட்டியிருப்பார். இதை பார்க்க தற்செயலாக திருநாவுக்கரசு பெருமானை வந்தார். அவர் அந்த செல்லும் வழியிலே திங்களூர் வழியாக வருகிறார். நல்ல வெயில். அப்பொழுது அங்கே குளிர்ந்த நிழலோடு அருமையான தண்ணீர் வழங்கிய தண்ணீர் பந்தலை பார்த்தார். தண்ணீர் பருகி விட்டு நிமிர்ந்து பார்க்க இவர் பெயர் இருக்கிறது, திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். இந்த பெயரை இந்த பந்தலுக்கு இங்கே சேவை செய்பவர் யார் என்று வினவ அங்கிருந்தவர்கள் இது அப்பூதி அடிகளார்
செய்கின்ற சேவை. அவர் வீடு இங்கே தான் இருக்கிறது, நீங்கள் அங்கு சென்று அவரை காணலாம் என்று அருகிலே காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அடியாரை நாம் பார்க்க வேண்டுமே என்று விரும்பிய வாக்கீச பெருமான் அப்போது அடிகள் வீட்டுக்கு செல்கிறார். சிவனடியார் ஒருவர் வந்திருக்கிறார் என்று தெரிந்தவுடன் அப்போது அடிகள் குடும்பத்தோடு வந்து அவர் காலில் விழுந்து அவரை அடிமலர் மீது விழுந்து மலர் தூவி வணங்கி வரவேற்கிறார். அப்போது திருநாவுக்கரசு கேட்கிறார், எப்பா நீ எல்லாம் செய்கிறாய், ஆனால் வேறு ஒருவர் பெயராகிய திருநாவுக்கரசு பெயரை சூட்டியிருக்கிறாயே ஏன் என்று கேட்க இவர் கலங்கிவிட்டார். ஐயா, நீ நல்ல வார்த்தை சொல்லவில்லை. சிவனடியார் வேடத்தில் இருப்பதால் எனக்கு சினம் வரவில்லை. ஆனால் அவர் யார் உனக்கு தெரியுமா? வேறு ஒரு பெயர் அல்ல. அடியாரில் சிறந்தவர், பக்தரில் சிறந்தவர், தமிழில் சிறந்தவர், வேதங்களில் சிறந்தவர். அதன் திருநாவுக்கரசர் என்று அவருக்கு பெயர். அவர் எங்கள் குலத்துக்கு முதல்வர், எங்கள் குலத்துக்கு குரு. அப்படி இருக்க அவர் பெயரைத்தான் நான் அனைத்துக்கும் சூட்டியிருக்கிறேன் என்று கூற, அப்பனே சமண சமயம் சென்று மீண்டு வந்து சூலை நோயினால் எம்பெருமான் ஆட்கொண்டு சைவம் வந்த அந்த சிறியன் அடியே என்று தம்மை அறிவுறுத்திக் கொண்டார். திருநாவுக்கரசரே தாம் இல்லம் வந்திருக்கார் என்று தெரிந்தவுடன் குடும்பத்தோடு கால் விடுகிறார். அப்பொழுது, ஐயா, நீங்கள் சிவஞான தீபம், என் இல்லத்தில் தாங்கள் அமுது செய்ய வேண்டும் என்று கூற, அப்படியே ஆட்டும் என்று இருக்கிறார். உடனே தன் பெரிய மகனை பெரிய திருநாவுக்கரசு அழைத்து போய் வாழை இலை அறுத்து வா என்கிறார். அறிந்து வா என்கிறார். இதற்கிடையில் அவரது மனைவி அறுசுவையோடு 4 வகை உணவுகள் தயாரித்து வைக்கிறார். திருநாவுக்கரசு கைகால் கழித்து வரதுக்குள் இந்த சிறுவன் தோட்டத்திற்கு சென்று வாழைக்குருத்து இலை அறுக்கிறார். வாழைக்குருத்து இலை அறுக்கும் போது அங்கு இருந்த ஒரு நாகம் அவனை தீண்டிவிட்டது. இருப்பினும் வலியை பொறுத்து கொண்டு அவன் வந்தான். தாயிடம் இலையை ஒப்படைத்தான். மயங்கி வீழ்ந்தான். மரணத்தை முத்தமிட்டான். சிவனடியார் வந்திருக்கின்ற பொழுது நம் மைந்தன் மறைந்து விட்டான் என்று தெரிந்தால் அவர் அமுது செய்ய மாட்டார் என்று மைந்தன் உடலை மறைத்து வைத்துவிட்டு, ஏர்கோன் கலிகாமனாயரை பார்த்தோமல்ல, அதே போல் மைந்தன் உடலை மறைத்து வைத்துவிட்டு நாவுக்கரசருக்கு அமுது படைத்தனர். அவர் அமர்ந்தவுடன், குழந்தைகளை கூப்பிடுங்கள், பெரிய திருநாவுக்கரசு உணர்வது அவன் இப்போ நமக்கு உதவ மாட்டான் என்று கூறி, ஏன் என்று சொல்லவும் திருநாவுக்கரசு புரிந்து கொண்டார். நேர பையன் படுத்திருக்கும் இடத்துக்கு சென்றார். இவ்வாறெல்லாம் செய்வது பக்தியின் உச்சது. கடந்துள்ளோரும் கடப்பரோ மக்கள் மேல் காதல். பிள்ளை இறந்திருக்க அவன் உடலை மறைத்து வைத்து எனக்கு அமுது செய்ய வந்தீரே, எம்மே உன் பக்தி என்று கூறிவிட்டு அங்கே ஒரு பதிகம் பாடி, சிறுவன் தூங்கி எழுவது போல் உறங்கி எழுவது போல் உடனே உயிர் பெற்று எழுந்தார். அனைவரும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி நாவுக்கரசர் பாதங்கள் விழுந்து தண்ணீராலும் கண்ணீராலும் மலர்களாலும் அர்ச்சித்தனர். அதன் பின்பு அனைவரும் அமர்ந்து அமுது செய்தனர். பல நாட்கள் அங்கே இருந்து அப்போது அடிகள் வீட்டிலே எம்பெருமான் நாவுக்கரசர் இருந்து அமுது செய்தார். இது அன்பின் திறத்தை வெளிப்படுவது. குரு மீது கொண்ட பக்தியால் தன் மைந்தன் இறந்ததை கூட பொருட்படுத்தாமல் குரு அமுது செய்ய வேண்டும் என்பதற்காக மறைந்த உடலை மறைத்து விட்டு நாவுக்கரசருக்கு அமுது படைத்தார். இந்த சிறப்பு ஒழுக்கம் நிறைந்தவர் அப்பூதி அடிகள். அவர் ஏன் சோலைகளுக்கும் சாலைகளுக்கும் தண்ணீர் பந்தலுக்கும் திருநாவுக்கரசு பெயர் சூட்டார் என்றால்,
குரு மீது இருந்த பக்தி. குரு பக்தி என்பது அவர் நம் செய்கின்ற உதவிகளை குருவுக்கே அர்ப்பணி. சர்வம் குரு பார்ப்போம். நன்றி, வணக்கம். அப்போ 2 நிமிஷத்தில் போதும்.